பச்சை மிளகாய் வணங்கின பிறகு ஆஞ்சி கழுவி வச்ச புதினா தலையை போட்டு வணக்கணும். வணங்கின பிறகு கழுவி எடுத்து வச்ச புளி சேர்த்துக்கோங்க. அதோடு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா வணக்குங்க. தேங்காய் வணங்குற வரையிலும், தேங்காய் கலர் மாறுற வரையிலும் வணக்கிக்குவாங்க. நல்லா தேங்காய் அதெல்லாம் நல்லா வணங்குற வரையிலும் வணக்கிடுங்க. வணங்கின பிறகு வணக்கி வச்ச புதினாவை இந்த மாதிரி கொரன்னு ரொம்ப நைஸாக ஆட்டாமல் ஆட்டிக்கோங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.